Welcome to Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ஐட்டம் வெஜ் கட்லெட். இந்த வெஜ் கட்லெட்டை ஃபர்ஸ்ட் வந்து வெஜ் பர்கரா நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி சாப்பிடலாங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அதுக்கு வந்து பர்கர் பன் எடுத்துக்கோங்க, அதை ரெண்டா ஸ்லைஸ் பண்ணிட்டு அது மேலே வந்து மயோனைஸ் அப்ளை பண்ணிட்டு லெட்யூஸ் ஸ்லைசஸ் வைங்க அண்ட் டொமேட்டோ ஸ்லைஸ் வைங்க. அப்புறம் ரெடி பண்ணி வச்ச பர்கர் வெஜ் பேட்டிஸ் வைங்க. அதோட ஒரு ஸ்லைஸ் ஆஃப் ஆனியன் வச்சுட்டு மஸ்டர்ட் சாஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சீஸ் ஸ்லைஸ் வைங்க, அதுக்கு மேலே கொஞ்சம் லெட்யூஸும் வைங்க. இப்போ இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் வந்து அது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு டூத் பிக்கு செட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய வெஜ் பர்கர் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்மளுடைய வெஜ் கட்லெட் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நம்ம பார்ப்போம். மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், உப்பு, சாட்டு மசாலா தூள், மஞ்சள் தூள், ஆம்ச்சூர் பவுடர். இப்போ நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு அதனுடைய தோலையும் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு தேவை. ஒரு வெங்காயத்தை எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கேரட்டை தோல் சீவி நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி இலையை கொஞ்சம் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். நான் எடுத்து வச்சிருக்கிறது ஃப்ரெஷ் பிரெட் கிரம்ஸ் தான். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்லைஸ் பிரெட்டை போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷ் பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நாம வெஜ் கட்லெட் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இந்த பவுலில் போடுங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்துக்கோங்க. இப்போ துருவி எடுத்து வச்சிருக்கிற கேரட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் போல நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணும் ஒரு ஆர்வமும் வரும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆம்ச்சூர் பவுடர் லேசான புளிப்புக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரெட் கிரம்ஸ்ல இருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்றதால ஒரு பைண்டிங் ஏஜெண்டா இருக்கும், அதனால இதை சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்த எல்லா பொருளையும் ஒன்று சேர்ற மாதிரி உப்பு புளிப்பு காரம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாம் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே வதக்காமல் இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து செய்கிறதால நம்மளுக்கு வந்து அடுப்பு பற்ற வைக்கிற வேலையும் இல்லை. ரொம்ப ஈஸியாக சுலபமாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய வெஜ் கட்லெட் இது. நம்ம வெங்காயம் கேரட்டெல்லாம் பச்சையாகவே சேர்க்கலாம். அதனால் எந்த ஒரு பச்சை வாசனையும் இதில் வராது. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மஞ்சத்தூள்லாம் பச்சை வாசனை வரும்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் ஒரு பச்சை வாசனையும் வராது. சூப்பராகவே இருக்கும். இப்போ எல்லா மசாலாம் ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்து வச்சாச்சு. அதனுடைய கன்சிஸ்டன்சியும் பாருங்க, நல்லா கெட்டியாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிற பிரெட் கிரம்ஸ் தான். அதனால கண்டிப்பாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நம்ம உருண்டை எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம கட்லெட் ஷேப்பில் வந்து நல்லா ரவுண்டாக தட்டிக்கிடணும். உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ அந்த சைஸில் நீங்கள் தட்டிக்கிடலாம். காமனாக நம்ம செய்யக்கூடிய வெஜ் கட்லெட் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் தான். இந்த மாதிரியே நீங்கள் எடுத்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வட்டமாக வெஜ் கட்லெட் செஞ்சாச்சு. அதே மாதிரியே நம்ம வந்து நீள் உருண்டை ஷேப்பில், அதாவது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லையும் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு உருண்டை எடுத்துட்டு நல்லா நீளமாக இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு. இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பு பிடிக்கி, ரெக்டாங்குலர் ஷேப்பு பிடிக்கி, இல்லை வேறு ஏதாவது கட்லெட்டு கட் பண்ணுறக்கூடிய அந்த கட்டர் கூட வச்சுருந்தீங்கனாலும் அந்த ஷேப்லனாலும் நீங்கள் விருப்பப்படி எந்த ஷேப்லனாலும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெஜ் கட்லெட் வந்து டிப் பண்ணுறதுக்கு ஒரு மைதா மாவு கலவை நம்மளுக்கு வேணும். அந்த மைதா மாவு கலவை எப்படி பண்ணணும்னா, ஒரு 1/2 கப்பு மைதா மாவில் கொஞ்சம் 1/2 கப்பு வாட்டர் விட்டுட்டு லேசான உப்பும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணியாக இந்த மாதிரி ஊற்றுற பதத்தில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பிளேட்டில் வந்து பிரெட் கிரம்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃப்ரெஷ்ஷான பிரெட் கிரம்ஸ் தான். உங்கள்கிட்ட வந்து ட்ரையான பிரெட் கிரம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெஜ் கட்லெட்டை இந்த மைதா மாவு கலவையில் போட்டு நல்லா முக்கி எடுத்துட்டு ஒரு கோட்டிங் வர்ற மாதிரி நல்லா முக்கி எடுத்துட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. மைதா மாவு கலவெல்லாம் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. அதனால் லைட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு நம்ம ரெடியாக இருக்கிற
இந்த பிரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய இந்த மைதா கலவை வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த கோட்டிங் நம்ம இந்த பேட்டிஸில் கொடுக்கக்கூடிய கோட்டிங் வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சிட்டு நம்ம எடுக்கும்போது ஒரு தனி லேயராகவே பிஞ்சு வந்துடும். அதனால தான் மைதா மாவு கலவை வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, மீடியம் தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த கோட்டிங் மாதிரி ஒரு லேயர் மாதிரி பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நம்மளுடைய ஒரு வெஜ் பேட்டிஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு, ரவுண்ட் ஷேப்புக்கு உண்டானது. அதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புக்கு உண்டானதையும் எப்படி டிப் பண்ணி எப்படி கோட் பண்ணலாங்கிறதையும் பாருங்கள். இதே மாதிரியே நம்ம மைதா மாவு கலவையில் முக்கிட்டு அதை லேசாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு இந்த பிரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பேட்டிஸையும் நம்ம இதே மாதிரியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்படி ரெடி பண்ணி எடுத்து வச்ச பேட்டிஸை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு நாள் முழுக்க நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு மறுநாள் தான் தேவை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம முந்தின நாளே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய பேட்டிஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை வந்து நம்ம உடனே பொரிக்கணும் கூட கிடையாது. ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சோம்னா எண்ணெயும் ரொம்ப கொடிக்காமல் இருக்கும், நல்லா ஷேப்பும் உடையாமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு கடாயை பற்ற வச்சுட்டு ரொம்பலாம் ஆயில் விட வேண்டாம், நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால லேசான ஆயிலை விட்டுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டிஸை போட்டுட்டு பொரிக்க விடணும். வெஜ் கட்லெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஆயில் நல்லா ஹீட்டாக இருந்தால் தான் நம்ம போடுற வெஜ் கட்லெட் வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து ஹை ஹீட்லேயே நம்ம வச்சு பொரிச்சோம்னா அதனுடைய அடிபாகம்லாம் ரொம்ப கருத்து போயிடும். அதே சமயம் லோ ஹீட்லேயும் வைக்கக்கூடாது, லோ ஹீட்டில் வச்சாலும் எண்ணெய் குடிச்சிரும். அதனால் நம்ம வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு வெஜ் கட்லெட்டை பொரிச்சா தான் நல்லா கிறிஸ்பியான வெஜ் கட்லெட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வெஜ் கட்லெட்டை வந்து நம்ம ஈவினிங் வந்து டீ டைம் ஸ்நாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதோட இதுக்கு வந்து ஒரு கெச்சப் இல்லை சாஸ் மட்டும் வச்சு நம்ம சாப்பிட்டாலே போதும். சூப்பரான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக இந்த வெஜ் கட்லெட் இருக்கும். இதை நம்ம பேட்டிஸ் கூட நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடணும். திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவக்கிற தண்டியும் நம்ம வெயிட் பண்ணி இந்த வெஜ் கட்லெட்டை நம்ம எடுக்கணும். இந்த வெஜ் கட்லெட்டை நம்ம கிட்ஸோட பர்த்டே பார்ட்டிக்கு கூட நம்ம ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இது வந்து குக் பண்ணக்கூடிய அவசியமும் இல்லை. ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு பர்த்டே டைமில் மட்டும் ஒரு 1/2 hourக்கு முன்னக்கூட்டி நம்ம பொரிச்சு எடுத்து இதை பர்கராக கூட நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி ஈஸியாக பர்கராக கொடுத்தோம்னா பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம வெஜ் கட்லெட் வந்து எல்லா பார்ட்டிஸ்க்குமே பொருந்தக்கூடிய ஒரு வெஜ் கட்லெட் தான் நாம இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த வெஜ் கட்லெட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். இப்போ நம்மளுடைய சூப்பரான வெஜ் கட்லெட் சுட சுட சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் கெச்சப் வச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.